ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். சரியா? ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகாரிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஹீட் அப்சர்ப்டு Q நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது 0. இதில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிளேசிங் எ சிஸ்டம் இன் எ தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அந்த பாயில் ஆகிட்டு இருக்கிற வாட்டருக்குள்ளே வேறு ஒரு கண்டெய்னரில் நமக்கு தேவையான சொல்யூஷன் உள்ளது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தெர்மோஸ்டாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸில் வந்து பாயில்ஸ் லா இஸ் கவர்ன்டு பை த ஐசோதெர்மல் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாயிலிங், கண்டென்சிங், ஸ்லோ எக்ஸ்பான்ஷன், ஸ்லோ கம்ப்ரெஷன் இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அதாவது டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பாயில் பண்ணலாம், கண்டென்ஸ் பண்ணலாம், ஸ்லோ எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், ஸ்லோ கம்ப்ரெஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரியா? நெக்ஸ்ட் ஒன் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸில் Q வந்து 0, அதாவது ஹீட் அப்சர்வ்ட் இஸ் கான்ஸ்டன்ட். நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அடியபேட்டிக் ப்ராசஸ்னாவே ஹீட் வந்து சிஸ்டத்துக்குள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணியிருக்கணும், ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கணும். அந்த சிஸ்டத்தில் நடக்கிற ரியாக்ஷன், இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பீடாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேஸ் கம்ப்ரெஷன், கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற, இப்போ எல்பிஜி கேஸில் கம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன், ஃப்ளூயிட் ஃப்ளோ இதெல்லாம் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள். அப்புறம் தெர்மோஃப்ளாஸ்க் என்னது? கம்ப்ளீட்லி இன்சுலேட்டடு. தெர்மோஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிற ஹீட் வந்து உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. வெளியிலேருந்து, அதாவது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம்க்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அடுத்து வந்து ஹை வேக்கம் அண்டு ஹை பாலிஷ்டு சர்ஃபேஸ் எல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அந்த அடியபேட்டிக் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள். ஹெல்ப் டு அச்சீவ் தெர்மல் இன்சுலேஷன். ஸோ தெர்மல் இன்சுலேஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹை வேக்கம் அண்ட் ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ் எல்லாம் வந்து தெர்மல் இன்சுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதுதான் இதுக்கான ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது அடியபேட்டிக் ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள் வித் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி ஃபார் ஐடியல் கேஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ரிவர்சிபிளாக இருக்கும் எப்போ அப்படின்னா வித் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. எந்த மிக்சர் அல்லது எந்த இதுக்குன்னா அப்படின்னா அது ஐடியல் கேஸ்க்கு என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நடக்கக்கூடிய அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடியபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் ஐசோபாரிக் ப்ரெஷர். பார் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பார் ப்ரெஷர். ஸோ பார் ப்ரெஷருங்கிறனால ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹீட்டிங் ஆஃப் வாட்டர் to its boiling point and its vaporization takes place at the same atmospheric pressure. வேப்பரைசேஷன் வந்து சேம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் நடக்குது. அப்போ ஹீட்டிங் ஆஃப் வாட்டர் டு இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். இந்த சாதாரணமாக வாட்டர் பாயில் பண்ணுறோம் இல்லையா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு, அப்போ அண்ட் இட்ஸ் வேப்பரைசேஷன் எப்போ வேப்பரைசேஷன் நடக்கும்? நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு வாட்டர் வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது எப்போ வேப்பர் ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும்போது அது வேப்பராக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். 4 பேசிக் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இதுக்கு எங்கே கிராஃப் போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ரெஷருக்கு வால்யூமுக்கு நம்ம கிராஃப் போட்டிருக்கோம். இதில் வந்து பாரிக் ப்ரெஷர், ஐசோபாரிக் ப்ரெஷர்னால் ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்கோம். அதே மாதிரி வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஐசோகாரிக் ப்ராசஸ்க்கு வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இது மென்ஷன் பண்ணுது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் Q கான்ஸ்டன்ட். இதுதான் இந்த கிராஃபில். அதே மாதிரி சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட்டிங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் எ நான் எக்ஸ்பாண்டிங் சேம்பர். ஸோ இங்கே பார்த்துட்டு அப்புறமா கிராஃப்க்கு வருவோம். ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஹீட்டிங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் எ நான் எக்ஸ்பாண்டிங் சேம்பர். நான் எக்ஸ்பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. இப்போ வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு நம்ம ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய
அதாவது கேலரிஸ் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, சப்ஸ்டன்ஸினுடைய கேலரிஸ் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குன்னு, அது எல்லாமே வந்து வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் வந்து ஐசோகாரிக் ப்ராசஸ்க்கான கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசோகாரிக் ப்ராசஸ்க்கு நான் கிராஃபில் பார்த்திங்கன்னா என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸில் வந்து எனர்ஜி வந்து 0, என்தால்பி வந்து 0. அதாவது இன்டர்னல் எனர்ஜி 0வாக இருக்கும், என்தால்பியும் 0வாக இருக்கும். சைக்கிளிக் ப்ராசஸ்க்கான கிராஃப் பார்த்தோன்னா ப்ரெஷருக்கு வால்யூம் தான் கிராஃப் போடுறோம். இதில் கிராஃபில் வந்து ஐசோபாரிக்கில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அடியபேட்டிக்கில் Q கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும் யாருக்கு, சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், என்னவெல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு 5 ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ். ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் டு கமிட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட், திருப்பி வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும். இரிவர்சபிள் ப்ராசஸ்னால் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வராது. இதில் வந்து ரிவர்சபிள் ப்ராசஸில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஃபைனைட்டிசிம்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் நடக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் அதாவது ஸ்மால் ஸ்டெப்பாக நடக்கும்னு அர்த்தம். இட் இஸ் இமேஜினரி ஆஸ் இட் அஸ்யூம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் வெயிட்லெஸ் பிஸ்டன். இது வந்து ஒரு இமேஜினரி. இதிலேருந்து என்ன அஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் வெயிட்லெஸ் பிஸ்டன் இருக்குன்னு வழியாக தான் இது நடக்கும். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் அப்படி தான் இருக்கும். இட் இஸ் அன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அட் ஆல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிவர்சிபிள்னாவே ஈக்குலிபிரியமில் இருக்கும். அட் ஆல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த ப்ராசஸ் நடக்கிற ஃபுல்லாகவே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஆல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்ஸ்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் இஸ் கிரேட்டர் தென் இரிவர்சிபிள். ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் யாரை விட, இரிவர்சிபிள் ப்ராசஸை விட. இரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன்ஃபைனைட் டைம் எடுத்துக்கும். இட் இஸ் ரியல் அண்ட் கேன் பி பெர்ஃபார்ம்டு ஆக்சுவலி. இது ஆக்சுவலாக நடக்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ஒன்லி அட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் ஆப்ரேஷன். ஈக்குலிபிரியம் எங்கே இருக்குன்னா இனிஷியல் ஃபைனலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து ரிவர்சிபிளில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். do not return to initial state themselves. தானாகவே அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. நெக்ஸ்ட்டு மெஷரபிள் ஸ்பீடில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது ரிவர்சிபிள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து மெஷரபிள் ஸ்பீடில் இருக்கும். இங்கே வந்து ரிவர்சிபிள் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும், இரிவர்சிபிள் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ்.